தங்கம் ஒரு சவரன் 50,000 தாண்டி விற்கிற இந்த நேரத்துல தங்கத்துல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இந்த நேரம் சரியான நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்களோட கருத்தா இருக்குது. ஏன் அப்படின்னா 2 அல்லது 3 மாதங்கள்ல தங்க விலை மீண்டும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. சரி, இப்ப முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற போது நகையா வாங்குறதா இல்ல கோல்டு பத்திரங்களா வாங்குறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்குற போது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்டி தான் நீங்க ஒரு நகையை வாங்குவீங்க. மறுபடியும் ஒரு அவசரத்துக்கு விற்கணும்னு போறோம், அன்னைக்கு கோல்டு ரேட்டு என்னவோ அந்த ரேட்டு மட்டும் தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு 1,00,000 கொடுத்து நகையை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் 80,000 அளவுக்கு தான் உங்களுக்கு பணம் மறுபடியும் கிடைக்கும். அதே நேரத்துல கோல்டு பத்திரங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு நீங்க வந்து கோல்டு ரேட்டு ஒருவேளை 1,10,000 இருந்துச்சுன்னா அந்த 1,10,000 உங்க கைக்கு அப்படியே கிடைக்கும். அதுல செய்கூலி சேதாரம்லாம் எதுவுமே ஆகாது. சோ முதலீடுன்னு போகும்போது கோல்டு பத்திரங்களா வாங்குறது தான் சரியான ஒரு மெத்தட்.